கதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்றைக்கி நாள் 17. ஏன் இவ்வளோ நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து நாள் 17க்கு எப்படி வந்தேன்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஓகே பரவாயில்ல. அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கடன்னு காலையில எழுந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று பேசின பேச்சுக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் யோசிச்சுட்டே பல்லு விளக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு டிப்ரமேஷனுக்கு ஆளாகுது. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல. நம்ம பண்ணுற சில விஷயமும் ஏதாவது ஒன்று வந்து தடுத்துருது. அது எப்படின்றது மட்டும் தெரிய மாட்டுது. சரி ஓகே. இதுவே கண்டினியூ ஆகுமா? இந்த யூடியூப் சேனலே கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுது அப்படின்றது. இது எப்படியாவது இந்த சேலஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற வரைக்கும் தான். இந்த சேலஞ்ச் முடிக்கிறதுக்காலையும் எப்படியாவது வியூஸை தேர்த்தி விட்ருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் ஓடுறேன். அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து ஓடணும் அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பதவிலையும் நான் அதை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. பார்க்கலாம் எவ்வளோ நாள் போகுது அப்படின்றது. ஓகே. தற்போது கதை என்னாச்சு அப்படின்னா, ஐயோ தற்போது கதைக்கே வரல. ஓகே. தற்போது என்னாச்சு அப்படின்னா அதுதான் காலையில் எழுந்திரிச்சேன், பல்லு விளக்குனேன், குளித்தேன், அப்படியே கடகடன்னு ஹார்லிக்ஸை குடித்தேன், வண்டியை தட்டினேன், இங்கே வந்துட்டேன். சர்ச்சில் உட்காந்துட்டு இவர் கத்துக்கு நான் உட்காந்து அழுவ வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவர் கத்துனதுக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு, காதும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கீழே வந்துட்டேன். உட்காந்துருந்த போதே தெரியுதுல என் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப கேவலமாக இருந்தது. லைக் ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கேவலமாக வந்து பேசுனாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் பேசினார். ஆனால் அவர் கத்துனது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எங்கள் அம்மாவும் போயிட்டு வெளில போய் கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பாவமாக வச்சு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அவங்க கேட்டாங்க அப்படின்றனால நானும் போயிட்டு தயிரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மேலே அப்படியே செம்மையாக இருக்குல்ல, இந்த வியூ நல்லா இருந்தது, அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அவங்ககிட்ட சிரிச்ச முகமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தா சிரிச்ச முகமாக அவங்களும் வாங்கிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு எங்கள் அப்பா வரேன்னு சொன்னார். அதனால் வந்து ரொம்ப நாள் கழித்து எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஆனந்தத்தில் என்ன பண்ணுறது, மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு சைலண்ட்டாக போயிட்டு தோசைலாம் அவருக்கு சுட்டு கொடுத்தா அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் கழித்து தோசை சுட்டு சாப்பிட்டு போய் பார்த்துட்டு அவள் தான்